13வது கணக்கு xyz not equal to 0 எனில் 1 log y base x log z base x log x base y 1 log z base y log x base z log y base z ஒன்றின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டைரெக்டாகவே அதே மாதிரி தான் எடுத்து போட போகிறோம் சாமி. இதை எடுத்து பிரிக்கலாமா? போட்டு 1 கூட பெருக்க போகிறோம். ஓர் 1 இது அடி கொடுத்துடலாமா? ஓர் 1 நான் அப்படி போட்டுறேன். 1 log z base y log y base z 1 மைனஸ் அடுத்தது மைனஸ் போடணும்ல, இதுக்கு இது ப்ளஸ் போடணும், இது மைனஸ் போடணும், இது ப்ளஸ் போடணும். log y base x இதை போடணும், இதை அடி கொடுத்துட்டா இது எழுதுவோம். log x base y log z base y log x base z இது 1 ப்ளஸ் log z base x எதை பெருக்க போகிறோம், இதை அடி கொடுத்துட்டோம்னா இது இதுவும் log x base y 1 log x base z log y base z. இப்போ இதை பெருக்கி போட்டுக்கலாம். 1 கூட இதை பெருக்கினா அதுதான் வரும். இப்போ மேலே இருந்து கீழே பெருக்கினா 1 மைனஸ் கீழே இருந்து மேலே போனால் லாக் கீழே இருந்து மேலே போனால் மைனஸ் போடணும் சாமி. log y base z இன்ட்டு log z base y மைனஸ் log y base x இன்ட்டு மேலேருந்து கீழே போனால் ப்ளஸ் தான் போடணும். ஓர் log x y அதே தான் வரும். log x base y கீழே இருந்து மேலே போனால் மைனஸ் போடணும். log x base z இன்ட்டு log z base y இங்கே ப்ளஸ் log z base x மேலேருந்து கீழே போகலாம். log x base y இன்ட்டு log y base z கீழே இருந்து மேலே போனால் மைனஸ் 1 கூட log x பெருக்குன்னா அதுதான் கிடைக்கும். log x base z. ஓகே, that is equal to இப்போ சாமி நமக்கு இங்கே ஒரு ஃபார்முலா தேவை. என்னென்னா log a base b இன்ட்டு log b base a ஈக்குவல் டு 1. என்னங்க மிஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பேஸும் இந்த அடிமானமும் இதுவும் சமமாக இருக்கணும். இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு என்ன சாமி? 1. அடுத்து log a base b இன்ட்டு log b base xன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களாமா. எக்ஸோ சியோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா இந்த இது 2 சமமாக இருந்துச்சுன்னா இது 2 விட்டுடணும். எதை எழுதணும் அப்போது? log a பேஸ் எதை போட்டுக்கணும்? சி போட்டுக்கணும். சில புரியுதாம்மா? ஸோ இந்த இதுவில் தான் இது பண்ணால் நீங்கள் 11th 3rd லெசனில் 4th லெசனில் என்னமோ லாகெலாம் முன்னாடி படிச்சுட்டிங்க. அதனால் இப்படி வரும் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து தான் வந்திருக்கும். இது அடிமானமும் இதனுடைய இதுவும் சமமாக இருக்கணும். இதுவும் சமமாக இருந்துச்சு. ஆன்சர் வந்து 1. இதில் இது 2 சேமாக இருக்குன்னாவே இது 2 விட்டுருங்க. இதை எடுத்துகிட்டு பேஸ் இதுவாக போட்டுக்கணும். ஓகே, இப்போ அந்த இதில் தான் எழுத போகிறோம். 1 மைனஸ் இங்கே பாருங்கள் சேமாக இருக்கா, அதனால் இதனுடைய ஆன்சர் நம்ம 1 மைனஸ் log y base x இதை பாருங்கள் இது சமமாக இருக்கா, அப்போ இதை விட்டுருங்க. எக்ஸுங்க போடணும், பேஸ் இதில் ஒயில் போடணும். log x base y மைனஸ் log x base y log x base y z x base y. ஓகே, ப்ளஸ் log z x இதை பார்த்தோம்னா இது சேமாக இருக்கா. ஸோ இதை விட்டுருங்க, இதை எழுதுங்க. log x base z இங்கே மைனஸ் log x base z தட் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ என்ன ஆகிடுச்சு? 0.